பீஷ்மருக்கு பிறக்க போற குழந்தைக்கு கிடையாதுன்னா இவருக்கு இல்லைன்னுட்டாலும் நாளைக்கு குழந்தை கேட்டுதுன்னா இது என்னன்னு புரியாமத்தான் தேவவிரதன் ஒரு விரதம் எடுத்துட்டார். அவரே தேவவிரதன். அவர் இப்போ ஒரு பிரதிஜை பண்றார், நான் கல்யாணம் பண்ணிண்டாத்தானே குழந்தை, பிறந்தாத்தானே பட்டம் வேணுமா வேண்டாமான்னு கேட்க போறது. என் தகப்பனார் சந்தனுவோ சத்தியவதி ஆசைப்பட்டுட்டார், அவர்கள் சந்தோஷித்திருக்க வேண்டும். ஆகையால் இதோ பிரதிஜை பண்ணுகிறேன், இனி நான் பிரம்மச்சாரியாகவே இருந்து விடுகிறேன். அது ரொம்ப பயங்கரமான பிரதிஜைங்கிறதுனாலே பீஷ்ம பிரதிஜை என்று சொல்லுகிறோம். பீஷ்ம ரொம்ப பயங்கரமான பெரிய பிரதிஜை. இந்த பிரதிஜையினுடைய பேர்னாலதான் அவருக்கு பீஷ்மர்ங்கிற நாமமே வந்தது. தேவவிரதன் பேர் ஊரே கொண்டாடித்தான். ஹே பீஷ்ம 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 அப்படின்னா பிரதிஜை ரொம்ப பீஷ்மமா இருந்து சொல்லியும், அதனால அத்த பீஷ்ம பிரதிஜைன்னு சொல்லுவார்கள். ஆக சந்தனு முதல் மனைவி கங்காதேவி, கங்காதேவிக்கு பிறந்த பிள்ளை கங்கை மைந்தனான பீஷ்மன். சந்தனு அடுத்த மனைவி சத்தியவதி, சத்தியவதிக்கும் சந்தனுவுக்கும் பிறந்த பிள்ளை விசித்திர வீரியன். அப்ப பீஷ்மரும் விசித்திர வீரியனும் அண்ணன் தம்பிகள் ஆயிட்டாளோ இல்லையோ, ஏனால் ஒரே ஒரு தந்தைக்கு பிறந்த புதல்வர்கள். இப்படி இதை ஞாபகம் வச்சுங்கோ. இன்னொரு கதை பார்ப்போம். இதே சத்தியவதி ஒரு மீனனுடைய கர்ப்பத்தில் இருந்தாள். மீன் கர்ப்பத்திலிருந்து வந்து பிறந்து செம்படவர் வளர்த்து வந்தார். அப்ப பராசர மகரிஷி சத்தியவதியை ஒரு தடவை சந்தித்தார், அவளோட கூடியிருந்தார். அந்த சத்தியவதிக்கும் பராசர மகரிஷிக்கும் பிறந்த குழந்தைதான் வேதவியாசர். அப்ப வேதவியாசரும் விசித்திர வீரியனும் அண்ணன் தம்பிகளா போயிட்டாளோ இல்லையோ, ஏன்னா ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள். சத்தியவதிக்குத்தான் வேதவியாசர் பிறக்கிறார், பிறந்தது பராசர மகரிஷிக்கு. அப்படின்னா மறுபடியும் எப்படி சந்தனுவனிடத்துல காதல் கொண்டாளுங்கிற கேள்வி வரும். சத்தியவத்தினிடத்துல பிள்ளை பெற்றாரே தவிர உலக நன்மைக்காக வேதவியாசரை கொடுத்து விட்டு தானே வேதவியாசரை அழைச்சின்னு போயிட்டார். தாயோட வேதவியாசரை விடலை. மறுபடியும் இந்த சத்தியவதியை கன்னியாஸ்திரியாகவே மாற்றிவிட்டார் அவர். ஆகையாலே தான் சந்தனு மகாராஜனிடத்திலே காதல் கொண்டு அவனை கல்யாணம் பண்ணி கொண்டு மேற்கொண்டு குழந்தை பெற்றாள்னு சரித்திரம். அப்ப சத்தியவதிக்கு மூத்த பிள்ளை வேதவியாசர், அடுத்து பிறந்தது விசித்திர வீரியன். சந்தனுவுக்கு மூத்த பிள்ளை பீஷ்மர், அடுத்து பிறந்தது விசித்திர வீரியன். சுமாரான ஞாபகம் வச்சுக்கணும். இப்படிங்கிற கதையை புரிஞ்சுப்போம். இனி மேற்கொண்டு என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சத்தியவதிக்கு விசித்திர வீரியன் பிறந்தான். அவனுக்கு காச நோய் கண்டு இறந்து போனான். அதனால மேற்கொண்டு இந்த விசித்திர வீரியனுக்கு எப்படி புத்திரோத்பத்தி நடக்கும்னு தெரியல. விசித்திர வீரியனுக்காகத்தான் பீஷ்மர் போய் காசிராஜனுடைய 3 புதல்விகளையும் ஜெயித்து வந்தார்னு கேள்விப்பட்டிருப்பீள். அம்பை, அம்பிகை, அம்பாலிகை என்று 3 பேர். இதுல அம்பை மட்டும் நான் மற்றொருத்தனை காதலித்தேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டாள். அது அங்கேயும் போக முடியாமல் இங்கேயும் போக முடியாமல், திரும்ப பீஷ்மரிடத்திலையும் வர முடியாமல் அங்கும் செல்ல முடியாமல், கடைசியா அவ தபஸ் பண்ணித்தான் பீஷ்மரை கொல்லக்கூடிய சிகண்டியாக கடைசி தோன்றினால் நம்ம கதை கேள்விப்பட்டிருக்கோம். அம்பையை மட்டும் விட்டுடுங்க. அடுத்த அம்பிகை, அம்பாலிகை, இந்த 2 பேரும் விசித்திர வீரியனையே கல்யாணம் பண்ணிவிட்டார்கள். ஆனா ரொம்ப நாளா புத்திர பேரே கிடைக்கல. விசித்திர வீரியனுக்கோ காச நோய் கண்டு அவனும் மரணம் அடைந்தான். அப்பதான் சத்தியவதி யோசிக்கிறா, நாம இத்தனை ஆசைப்பட்டு சந்தனுவை கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை பெற்று கடைசியில சந்ததியே இல்லாத படும் போல் இருக்கே. பீஷ்மரை கூப்பிட்டு பேசுகிறாள், இதற்கு ஏதாவது ஒரு உபாயம் வேணும், மேற்கொண்டு வம்ச விருத்தி ஏற்படணும், நாட்டுக்கு ராஜா தேவை, நீ என்ன உபாயம் வச்சிருக்கேன்னு பீஷ்மரை கேட்டாள். அவருக்கும் ஒண்ணு சரிவர புரியவில்லை. தர்மசாஸ்திரத்துக்கு விரோதமாகவும் இருக்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு எதுவான செய்யலாமா, சரி பிள்ளை இல்லைன்னு விட்டுட்டா அப்புறம் ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லாமலும் போயிடும், ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும்னு பீஷ்மர் கவலையோடு இருந்தார். அப்ப சத்தியவதி பீஷ்மரிடத்துல உண்மையை சொல்றா, என்னுடைய மூத்த பிள்ளை தான் வேதவியாசர், இது வரைக்கும் அந்த உண்மையை சொன்னதே இல்லை. இப்ப பீஷ்மரிடத்துல அந்த உண்மையை சொல்லிட்டு வேதவியாசர் புறப்பட்டு போறச்சே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார், உனக்கு எப்ப தேவையோ அப்ப நினை, வருகிறேன், உனக்கு வேண்டிய நல்லத்தை செய்கிறேன் என்ன வியாசர் சொல்லிட்டு போயிருக்கார். பீஷ்மரே, இப்ப நான் வியாசரை அழைக்கிறேன், அவருக்கு இது ஒரு உபாயம் தேடும். அவனுடைய அனுகிரகத்தாலே இந்த 2 பெண்களுக்கும், பெண்கள்னா இவருடைய மாட்டு பெண்கள், இவருடைய விசித்திர வீரனுடைய 2 மனைவிகளுக்கும் குழந்தை பிறக்கதற்கு ஏற்பாடு பண்ணுவோம். வேதவியாசர் அதீத யோக சக்தி படைத்தவர், ஆகையாலே அவர் மூலம் இவர்களுக்கு குழந்தை பிறக்க ஏற்பாடு பண்ணலாம் என்று பேச பீஷ்மரும் ஒத்துக்கொண்டார். சத்தியவதியும் மகான நினைத்தாள். வேதவியாசர் வந்தார், அவருக்கு வேண்டிய சத்காரங்களை பண்ணி விழுந்து நமஸ்கரித்தார். தாயே, எதற்காக கூப்பிட்டீர்?
அப்படியா? என் பிள்ளை, அதாவது உன்னுடைய தம்பி வேதவியாசருடைய தம்பி ஆடுறான்னு இப்ப விசித்திர வீரியன், என் பிள்ளைக்கு கல்யாணமாகி குழந்தை பிறக்காமல் அவனும் மரணமடைந்தான். ராஜ்யத்துக்கு ராஜா வேணும். நீ உன்னுடைய அருளாலே உன் பார்வையாலே அவர்களை கர்ப்பந்தரிக்க வைத்து அதன் மூலம் நாட்டுக்கு நன்மை செய் என்று வேதவியாசரை கேட்டுக்கொள்ள வியாசர் சொல்றார், நானோ ஒரு ரிஷி, நான் முற்றும் துறந்தவன், இது நமக்கு இயலாது. ஆனா நீ சொல்றதும் தர்மம்தான். ஏன்னா நாளைக்கு ராஜ்யத்தை ஆள்வதற்கு புத்திரர்களே இல்லாத போவர்கள். ஒன்னு செய்வோம், இந்த அம்பிகையும் அம்பாலிகையும் ஓராண்டு விரதம் இருக்க சொல். அந்த விரதத்துக்கு பிற்பாடு நான் ஓராண்டு கழித்து வருகிறேன், வந்து என் அருளால் அவர்களுக்கு குழந்தை கொடுக்கிறேன் என்று வேதவியாசர் சொன்னார். ஆனா தாய் சத்தியவதி ஏத்துக்கிறதா இல்லே, ஓராண்டு நான் வீணாக்க விரும்பலே, இப்பொழுதேன்னார். அப்ப திரும்ப வியாசர் சொன்னார், ஒரு ஆண்டு விரதம் இருந்து பெற்றால் அதற்கு பெருமை உண்டு. ஆனா அவளுக்கு சகிப்புத்தன்மை இருக்காங்கிறத நான் பார்த்தாகணும். அதுக்குத்தான் ஒரு வருஷம் விரதம் இருக்குன்னு சொன்னேன். ஆனா நீயோ நாள் கடத்த மறுக்கிறாய். அப்போ ஒன்று செய்யும், இந்த உடம்புல இருக்கிற துர்நாற்றம், நானே மீனவர்களுக்கு பிறந்தவன் தானே, என ஏற்கனவே சத்தியவதிக்கு பிறந்தவர் தானே, உடம்புல இருக்கிற துர்நாற்றத்தையும் என் விகாரமான உருவத்தையும் இந்த பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஏத்துக்கிறது தான் ஒரு வருஷம் விரதம் இருந்ததுக்கு சமம். ஒரு வருஷம் விரதம் இருந்திருந்தா தேவலை, ஆனா எதையுமே ஏத்துக்காம வசந்தது கிடைக்க கூடாது சொல்லு. ஆகையாலே நான் வரும்போது என்னுடைய ரூபம் அழகா இருக்காது, விகாரமா இருக்கும், உடம்பு முழுக்க மீன் நாற்றம் அடிக்கும். இருந்தாலும் இவர்கள் முகம் சுளிக்காமல் என்னை ஏற்றுக்கொண்டால் என் அனுகிரகத்தாலே நல்ல மகவை ஈன்றெடுப்பார்கள் என்று வேதவியாசர் சொன்னார். சரி, நான் சொல்லி ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன்னு சத்தியவதி ஒத்துண்டாள். அவர் பரப்பு போயிட்டார். முதல்ல அம்பிகையனிடத்திலே வந்தாள். ஏற்பாட்டை சொல்ல வியாசருங்கிற பேரு சொல்லல, உனக்கு கர்ப்பந்தரிப்பதற்கு ரிஷியின் அனுகிரகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னாள். இவளும் இரவு பொழுதிலே காத்திருந்தாள். வேதவியாசர் வந்தார். ரூபம் நன்னாலே, உடம்பு முழுக்க ஒரே வாடை. இதை கண்ட மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமனா கரோகரா, கச்சியம்பை சண்முகனுக்கு அரோகரா.